தற்பொழுது நம்முடைய இணைப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜோதிமணி, சற்று நேரத்திற்கு முன்புதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய இந்த புழல் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய சம்பவம் பற்றி பேசும்பொழுது சட்டத்தின் மூலமாக பாசிசத்தை வென்றிருக்கிறார், ஜனநாயகத்தை மீட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படித்தான் பார்க்கணுமா செந்தில் பாலாஜியினுடைய இந்த விடுதலையை, இந்த வெளியே வரக்கூடிய நிகழ்வை? 15 மாத காலம் ஒரு கடுமையான சட்ட போராட்டத்தை அவர் நடத்தி இருக்கிறார். அண்ணன் செல்வபெருந்தகை அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன். நீங்க பாஜக ஆட்சியில அமலாக்கத்துறை ஒரு பாஜகவின் அடியாளாக செயல்பட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், இல்ல பாஜகவுக்கு பணியாதவர்கள், பாஜக விருப்பப்படி நடந்து கொள்ளாதவர்கள், இவர்கள் எல்லாம் பல பேருடைய முன்வாசல் கதவை அமலாக்கத்துறை தற்றப்பவே பல பேரும் பின்வாசல் கதவை திறந்துட்டு போய் பிஜேபியில இணைஞ்சிடறாங்க. அந்த பிஜேபி வாஷிங் மெஷின் அவங்கள நல்லவங்களாக்கிருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாம எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இருந்தாலும், கடினமான ஒரு சூழலை கடக்க வேண்டி இருந்தாலும், அவரும் அவர் குடும்பமும் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்க சூழல்ல கூட அதுக்கெல்லாம் பணிந்துடாம அவரும் சரி, அவர் குடும்பமும் சரி, அதுக்கெல்லாம் பணியாம ரொம்ப ஒரு சமரசம் இல்லாம அவங்க போராடி இருக்காங்க. அந்த 15 மாத காலம்ங்கிறது ஒரு எளிதான காலகட்டம் கிடையாது, மிக மிக கடினமான காலகட்டம்ங்கிறத நான் ஊர்ல இருந்து பார்த்திருக்கேன் பக்கத்துல. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட சமரசம் கிடையாது, நம்ம போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு இருக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த போராட்டத்திற்கு இன்னைக்கு வெற்றி கிடைத்திருக்கிறதுதான் நம்ம பார்க்கணும். இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டுமல்ல, இப்படி எல்லாருமே தொடர்ந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவுடைய எந்த விதமான சமரசமும் கிடையாது அப்படின்னு நிலைப்பாட்டை எடுத்து சட்டத்தின் மூலமாக போராடிதான் வென்றிருக்கிறார்கள். இந்த செந்தில் பாலாஜி அவர்களின் விடுதலையோடு அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் உச்ச நீதிமன்றம் சிறையிலிருந்து விடுவித்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தினம். எவ்வளவு பெரிய அராஜகத்தை பாஜக செய்தாலும், எவ்வளவு பெரிய அதிகார பலம் பாஜகவிடம் இருந்தாலும், அந்த அதிகாரத்திற்கும் அராஜகத்திற்கும் எல்லோரும் பணிந்து விட மாட்டார்கள், மிக நிச்சயமாக எதிர்த்து நின்று போராடுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இந்திய அளவில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அதனால அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை வைத்துதான் ஒவ்வொரு வழக்கையும் அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கையும் நீங்க எப்படி கேஸ் நீங்க நடத்த மாட்டீங்க, ஆனா ஜாமீன்லையும் ஒருத்தரை விடக்கூடாதுன்னு சொல்றீங்க, எப்படி ரெண்டும் உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு கோர்ட்டு கேட்கிறாங்க. அதுல இருந்து அமலாக்கத்துறை எவ்வளவு தூரம் ஒரு வெஞ்சன்ஸோட ஒரு பாஜகவினுடைய ஒரு ஆயுதமா அவங்க செயல்படுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு கோர்ட்டே ஒரு பொறுமை இருந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு வழக்கிலையும், நீங்க இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவர்களின் வழக்குல ஜாமீன் கொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான விமர்சனத்தை தான் முன் வச்சிருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல எங்க கட்சியோட எம்எல்ஏ உடைய வழக்குல எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் நடந்து கூட அதே மாதிரி ஒரு 14 மணி நேரம் அவரை தொடர்ச்சியாக துன்புறுத்தி அமலாக்கத்துறை விசாரணை செய்திருக்குது. அதற்கு கோர்ட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு இந்த மாதிரி இனிமே நடக்காம இருக்கிறதுக்கான சிஸ்டம் என்னன்னு பண்ணுங்க, ஒரு மனித உரிமை கிடையாதா, ஒருத்தர் விசாரிக்கிறதுக்கு ஒரு எல்லை கிடையாதா, அளவு கிடையாதான்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க உடல்நிலை சரியில்லாம போன அப்புறமே ஒரு உயிருக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட நீங்க அவரிடமிருந்து விசாரணைங்கிற பேர்ல அவரை அமலாக்கத்துறை கொடுமைப்படுத்தி இருக்கிறது. சோ அதை எல்லாவற்றையும் இன்னைக்கு கடந்து ஒரு பெரிய வெற்றி வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களும் ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் விரிவான கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஜோதிமணி.